மக்களே வணக்கம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்புகிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாங்கள்லாம் ஓட்டு போட்டு இப்போ தான் ஊர் திரும்பினோம். பெங்களூர் பக்கம் திரும்பிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் இல்லை, சரி அதெல்லாம் வாங்கிட்டு இவங்ககிட்ட காய்கறி வீடியோலாம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் போடுறதுக்கு வீடியோ எடுத்தேன். என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கோம், எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிடுறேன். உருளைக்கிழங்கு 20 ரூபா, பீட்ரூட் 20 ரூபா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ 10 ரூபா, அவரைக்காய் 20 ரூபா, சிக்கரிக்காய் 20 ரூபா, கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க, வாழைக்காய் 10 ரூபா, தக்காளி வந்து 40 ரூபா, வெங்காயம் 30 ரூபா, கொத்தமல்லி கறிவேப்பிலை புதினா சேர்த்து 30 ரூபா, 20 ரூபா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா, பாலக்கீரை வந்து 10 ரூபா, வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபா, சாத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தோம்னா பாப்பா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டால், அதனால் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் வாங்கியிருக்கேன், அது வந்து 10 ரூபா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தால் அது காலியும் பண்ணிட்டேன், அது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த செலவு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலை நாஸ்டா சாப்பிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வாங்கிட்டு வந்தோம் 5 ரூபா. பூண்டு ஏன் அப்படி உடச்சி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இதே ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டி வாங்கினான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இன்னும் 2-3 காய்கறி வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை, அதனால் வந்து நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஒரு டைம் மூலமாக துணி போட்டு இல்லை பேப்பர் போட்டு அதை வச்சுப்பேன். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால இப்போ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி எதுக்கு பழைய காலத்துலாம் அப்படியே யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறது பிடிக்கல, அது இல்லாமல் எங்கள் வீட்டில் இல்லையும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா. அதே நம்ம கிராமத்தில் இருந்தால் நிலத்தக்காரங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க 10 ரூபா 15 ரூபான்ட்டு ஒரு கட்டு. விளைய வைக்கிறதும் ஒருத்தன், விலையை நிர்ணயம் பண்ணுறவங்க ஒருத்தன், என்ன பண்ணுறதுங்க. இதுதான் நம்ம இந்த வார காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்தால் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வாங்கணும், அப்புறம் இன்னும் 2-3 காய்கறிகள் வாங்கணும், பாப்பாவுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கணும். அவ்வளோ வந்தாங்கன்னா வாரம் ஓட்டுறதுக்கு எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக 500 ரூபா காலியாயிடும். நீங்களாம் எவ்வளோ காய்கறிலாம் வாங்குவீங்க? இந்த காய்கறிகளோட ரேட்லாம் கரெக்டாக இருக்கா கம்மியாக இருக்கா சொல்லுங்கள். தக்காளியோட ரேட் ஏன் அதிகமாகச்சுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஒரு டைம் பார்த்திங்கன்னா 20 ரூபா இருக்குது, ஒரு டைம் பார்த்திங்கன்னா 100 ரூபா 150 ரூபா போகுது, ஒரு டைம் 10 ரூபா இருக்குது, ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 40 ரூபா. வெயில் காலன்றதுனால என்னன்னே தெரியலங்க, ரேட் வந்து கண்ணா பின்னான்னு ஏறுது. சம்பாதிக்கிற காசு எப்படி வருதுன்னு தெரியல, எப்படி செலவாகுதுன்னு தெரியல. வர்றது மட்டும் கண்ணுக்கு தெரியுது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலவாகிறது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. எதனாலன்னு தெரியல. எல்லாம் மாறும், எல்லாமே மாறும், நமக்காக நம்மளை தேடி வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோஸ் நீங்கள் தினமும் பார்க்குறீங்கன்னா போய் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.